கள்ளக்குறிச்சி விஷச்சாராய மரணத்தை கண்டிக்கும் வகையில் அதிமுக எம்எல்ஏக்கள் கருப்பு சட்டை அணிந்து சட்டப்பேரவைக்கு வருகை தந்துள்ளனர். விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்கலாம். ரமேஷ், யார் யாரெல்லாம் கருப்பு சட்டை அணிஞ்சு வந்திருக்காங்க? கூடுதல் விவரம் என்ன? அதிமுகவை சேர்ந்தவங்க. இன்று சட்டமன்றத்தில் மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் தொடங்க உள்ள நிலையில் அதிமுக எம்எல்ஏக்கள் கருப்பு சட்டை அணிந்து தற்போது உள்ளே சென்றிருக்கக்கூடிய காட்சிகளை நம்முடைய ஒளிப்பதிவாளர் சதீஷ்குமார் காட்சிப்படுத்தினார். தமிழக சட்டமன்றத்தில் பிரதான எதிர்க்கட்சி அதிமுக, அவர்களுக்கு 65 எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள். கூட்டணி கட்சியான பூவை ஜெகன்மூர்த்தி அவரும் ஒரு எம்எல்ஏ தான். அவரும் 2 இரட்டை இலை சின்னத்தில் வெற்றி பெற்றவர். எனவே 66 எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள். இந்த எம்எல்ஏக்கள் அனைவருமே கருப்பு சட்டை அணிந்து கள்ளச்சாராய விபத்தில் 50க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில இந்த எதிர்ப்பை தெரிவிக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இன்றைக்கு மற்றொரு முக்கியமான விஷயம், அதாவது சட்டப்பேரவையில் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை மீதான விவாதம் நடைபெறுகிறது. அதாவது இந்த அமைச்சர் முத்துசாமி வசம் இருக்கக்கூடிய இந்த டாஸ்மார்க் உள்ளிட்ட டிபார்ட்மெண்ட்டுடைய மானிய கோரிக்கை மீதான விவாதமும் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் இன்றைக்கு கருப்பு சட்டை அணிந்து வந்திருக்கிறார்கள். தற்போது பொள்ளாச்சி ஜெயராமன் முன்னாள் சட்டமன்ற துணைத் தலைவராக இருக்கவர், அவர் கருப்பு சட்டை அணிந்திருக்கார். சார், கருப்பு சட்டை அணிந்து வந்திருக்கீங்களா? இதுக்கான காரணம் என்ன சார்? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவதற்காக கருப்பு சட்டை அணிந்து இருக்கிறோம். அநியாயமாக 50க்கும் மேற்பட்ட உயிர்களை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நிர்வாக சீர்கேட்டினால் இழந்திருக்கிறோம். அதற்காக கண்டனம் தெரிவித்து நீங்க என்ன கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்திருக்கீங்க? அது எப்ப எடுத்துக்கணும்? கொஸ்டின் அவருக்கு முன்னாடியே எடுக்கணும்னு சொல்லி கேக்குறீங்களா? கொஸ்டின் அவர் முடிஞ்சது நீங்க டெப்டி ஸ்பீக்கரா இருந்திருக்கீங்க. அசம்பிளி ப்ரொசீஜர் என்னவா சார் இருக்கும்? அசம்பிளி ப்ரொசீஜர் படி மிக முக்கியமான பிரச்சனைனால அதை முன்கூட்டியே எடுக்க வேணும். வேற என்ன சார் டிமாண்ட் வைக்கிறீங்க அரசுக்கு? இழந்து போன அதுக்கு எங்க பொதுச் செயலாளர் பத்தின கருத்துக்களை தெளிவுபடுத்த. இந்த கள்ளக்குறிச்சி தொகுதியில அதிமுக எம்எல்ஏ தான் இருக்கிறார், தற்போது கூட வெற்றி பெற்றிருக்கிறார். அவருடைய டிமாண்ட் என்ன? அவர் கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் பேச அவர் ஏற்கனவே கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்திருக்காரு. அதன் மீது இந்த அரசு நடவடிக்கை எடுக்காதனால தான் இந்த துர்மரணமே நடந்திருக்கிறது. சரி, இப்ப இதுக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? அதாவது கல்வராயன் மலைப்பகுதி செயல்படாத அரசாங்கம் காவல்துறையை தூங்கிக் கொண்டிருக்கிறது, அல்லது காவல்துறையை செயல்பட விடாமல் ஆளுங்கட்சிக்காரர்கள் தடுத்துக் கொண்டிருக்கிறார். மதுவிலக்கு துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் என்ன மாதிரியான டிபேட்லாம் நீங்க கொண்டு போறீங்க சார்? வரும்போது இன்னைக்கு நடக்க போகுது. பொதுச் செயலாளர் பத்தின முடிவு சொல்லுங்க. மற்றபடி இது எப்படி சார் கொண்டு போறீங்க? இந்த விஷயத்தை பொறுத்தவரை அதிமுக என்ன நிலைப்பாடு, போராட்டம் அறிவிச்சிருக்கீங்க? தமிழகத்தில் நடைபெற்ற 21ஆம் நூற்றாண்டில் தமிழகத்தில் நடைபெற்ற மிகப்பெரிய சோகம் இந்த சம்பவம். தமிழக அரசு சரியாக செயல்படாதனால் ஏற்பட்ட இந்த சம்பவத்திற்கு போலீஸ் துறைக்கு பொறுப்பேற்றிருக்கிற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பதில் சொல்ல வேண்டும். பல்வேறு விஷயங்கள் தொடர்பாக தற்போது பொள்ளாச்சி ஜெயராமன் அவர் பொள்ளாச்சி தொகுதியுடைய எம்எல்ஏவாக இருக்கிறார். அவர் ஏற்கனவே கடந்த 2016-21 சட்டமன்றத்திலே டெப்டி ஸ்பீக்கராகவும் இருந்தவர். அவர்கள் குறிப்பாக அதிமுகவினர் தங்களுடைய கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்வதற்காக தற்போது சட்டமன்றம் வந்திருக்கிறார்கள். எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி இன்னும் சிறிது நேரத்தில் வர இருக்கிறார். அதேபோல கட்சியுடைய கொறடா வேலுமணியும் நேற்றைக்கு சபாநாயகரை சந்தித்து சில கோரிக்கைகளை கொடுத்திருக்கின்றார். எனவே இன்றைக்கு சட்டப்பேரவையில் அதிமுக மட்டுமல்லாமல் பாட்டாளி மக்கள் கட்சி, பாரதிய ஜனதா கட்சி உள்ளிட்ட கட்சியினரும் தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்ய இருக்கிறார்கள். கள்ளக்குறிச்சி விஷச்சாராய மரணத்தை கண்டிக்கிற வகையில அதிமுக எம்எல்ஏக்கள் கருப்பு சட்டை அணிந்து வந்திருக்காங்க சட்டப்பேரவைக்கு. தொடர்ந்து சட்டப்பேரவை நிகழ்வுகள் இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். தற்போதைய விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ரமேஷ்.